everyone. நம்ம chapter 8 periodic classifications of elements ல short answer fourth one பார்க்கலாம். So என்ன கேட்டிருக்காங்கன்னா state the two conditions necessary for rusting of iron. So rusting ஆகிறதுக்கு ரெண்டு important conditions இருக்கு. அது என்னன்னு பார்த்தறலாம். So first rustனா என்னன்னு பார்க்கலாமா? So rustனா ஒண்ணும் இல்ல, எனக்கு iron surfaceல எனக்கு ஒரு reddish brown layer அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேஷனை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. அந்த ப்ராசஸ் அப்படின்னா ப்ராசஸ் சொல்றது ரஸ்டிங். ஸோ இந்த ரஸ்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னா எனக்கு கீழே இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் இந்த ரெண்டு ரஸ்டிங்கிறது நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா presence ஆஃப் ஏர் ஆர் ஆக்சிஜன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அயன்ல இந்த ஆக்சிஜன் O2 இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ங்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ரஸ்டிங்கோட ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஸோ ரஸ்டிங்கோட ஸ்டார்டிங் ப்ராசஸ்ங்கிறது என்னது? ஆக்சிடேஷன். ஸோ இந்த ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா எனக்கு ரஸ்டிங்கிறதே என்ன ஆகாது அப்படின்னா நடக்காது. ஸோ இது ஒன் ஆஃப் த கண்டிஷன். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா presence ஆஃப் மாய்ஸ்சர். ஸோ மாய்ஸ்சர்னா என்னதுன்னா ஈரப்பதம், கொஞ்சமாச்சு வாட்டர் இருக்கணுங்குது. ஸோ எனக்கு ரஸ்டிங்ல அயன்ல எனக்கு இந்த மாய்ஸ்சர் மாய்ஸ்சர்னா வாட்டரும் நான் மேலே சொன்னேன்ல ஆக்சிஜனும், இந்த ரெண்டுமே எனக்கு ரியாக்ட் ஆகி தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரஸ்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ எனக்கு அதாவது H2O ஆர் வாட்டர். ஸோ எனக்கு வாட்டர் இல்லை அப்படின்னா ஏர் கூட என்ன ஆகாது, வாட்டர் கம்பைன் ஆகாது. ஸோ கம்பைன் ஆகலை அப்படின்னா எனக்கு ரஸ்டிங்கிறதே நடக்காது. ஸோ இப்போ புரிஞ்சா நம்ம ஏன் மாய்ஸ்சரும் எனக்கு வேணுங்கிறோம். ஸோ இந்த மாய்ஸ்சர் எனக்கு ஒரு எலக்ட்ரோலைட்டாக ஆக்ட் ஆகும். எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறோம். எலக்ட்ரோலைட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி சொல்றது, ஒரு மீடியம்னு சொல்லலாமா? ஸோ எலக்ட்ரோலைட் அப்படின்னா மீடியம். எனக்கு இந்த ஏரோட கான்டாக்ட் பண்றதுக்காக நான் வாட்டரை ஒரு மீடியமா யூஸ் பண்றேன், அதாவது ஒரு எலக்ட்ரோலைட்டா யூஸ் பண்றேன். ஸோ அப்படி அது கான்டாக்ட்ல வந்தாதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரஸ்டிங்கிறதே நடக்கும். ஸோ ரஸ்டிங் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம குயிக் ரீகால் போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் ஆஃப் ரஸ்டிங் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரஸ்ட்னா என்னன்னு பார்த்துடலாமா? அயன்ல சர்ஃபேஸ்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் லேயருங்கிறது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிற ப்ராசஸை தான் நம்ம ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அதோட கண்டிஷன், அந்த ரஸ்டிங்கிறது எப்போ நடக்கும்னா எனக்கு ஏர் அதாவது ஆக்சிஜன் அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ஸாக இருக்கணும். ஸோ எனக்கு ஆக்சிஜன் எனக்கு O2ஓட ரியாக்ட் ஆகி ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ரஸ்டிங்கில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் ரஸ்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஆக்சிஜன் இல்லைன்னா எனக்கு ரஸ்டிங்கும் நடக்காது. அடுத்து presence ஆஃப் மாய்ஸ்சர். மாய்ஸ்சர்னா நம்ம என்ன சொன்னோம், கொஞ்சமாச்சு வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதா மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ எனக்கு ரஸ்டிங் ஆஃப் அயன் அந்த ப்ராசஸ்ல எனக்கு வாட்டரும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நாம ரஸ்டிங் அப்படின்னு சொல்றோம் அந்த ப்ராசஸை. ஒருவேளை எனக்கு வாட்டர் இல்லை அப்படின்னா ஏர் வாட்டரோடையே எனக்கு என்ன ஆகாதுன்னா கம்பைன் ஆகாது. கம்பைன் ஆகலைன்னா எனக்கு ரஸ்டிங்கிறதே நடக்காது. ஸோ அடுத்து இந்த மாய்ஸ்சரை நம்ம என்ன சொல்றோம், அதாவது இந்த வாட்டரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோலைட்டுங்கிறோம். எலக்ட்ரோலைட்னா ஒன்றும் இல்லை, ஏர்
அயன் கூட காண்டாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து வாட்டரோட காண்டாக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ரெண்டுமே சேர்ந்து அயனை வந்து துருப்பிடிக்க வைக்கும். ஸோ அதனால தான் மாய்ஸ்சர் வந்து ஒரு மீடியம் எலக்ட்ரோலைட்டாக வந்து எனக்கு என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். Hope you all understand. Thank you.